Vivo அவங்களோட X சீரிஸில் இப்போ புதுசாக X300 Ultra அப்படிங்கிற புது 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் X300 சீரீஸில் என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. டிசைனில் பெருசாக எந்தவித சேஞ்சஸும் இல்லை. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.82 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறது ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 144 Hz கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதனால் வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்கும். அதாவது 1 Hzலேருந்து 144 Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட். இது நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கிட்டே இருக்கும். இதனால் உங்களோட பேட்டரியும் இன்னும் பெட்டராகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. 144 Hz அப்படிங்கிறது எல்லா விதமான அப்ளிகேஷனுக்கு யூஸ் ஆகாது. சில பர்டிகுலர் கேம்ஸ் மட்டும் தான் யூஸ் ஆகும். அண்ட் மற்ற டைமில் உங்களுக்கு ரெகுலராக 120 Hzல ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு HDR மோடில் 4500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 2K ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. நல்லா ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீடியா கன்சம்ஷனுக்காக எங்கள் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது, HDR10+ சப்போர்ட் இருக்குது. கூடவே 100%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. TUV ரெகுலேண்டோட லோ ப்ளூ லைட் ஃபிக்கர் சர்டிஃபிகேஷனும் STSோட லோ ப்ளூ லைட் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தோட லேட்டஸ்ட் ப்ராசஸரான Snapdragonோட 8 Elite Gen 5 இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் டேட்டில் நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். இதில் எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக விவோவோட VS1+ஓட இமேஜிங் சிப் செட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமரா மூலமாக எடுக்கிற ரா ஃபோட்டோஸாக இருக்கலாம், இல்லை ரா டேட்டாவாக இருக்கலாம், இன்னுமே ஃபாஸ்ட்டாக இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த சிப் செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. லோ லைட்டில் எடுக்கிற இமேஜஸ்க்கு இன்னும் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த V1S+ சிப் செட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி விவோ கிளைம் பண்ணுறாங்க. பட் இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரியல் டைமாக பார்த்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் 200 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிரைமரி ஷூட்டருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த பிரைமரி ஷூட்டர் அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.85 கொடுத்துருக்குறாங்க. இங்கே சோனியோட லிட்டியா 901 சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. செகண்டரி சென்சார் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த அல்ட்ரா வைட் ஷூட்டருக்கு சோனியோட லிட்டியா 818 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் சென்சார் இங்கே 200 மெகாபிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.67. இந்த டெலஃபோட்டோ லென்ஸ் வச்சு நீங்கள் 3.7x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனில் 8K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும், 4K வீடியோஸ் உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும், 4Kலையுமே 120 FPS உங்களால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3D LUT ஆப்ஷன் இருக்குது. 4:2:2 அப்படிங்கிற பிட் ரேட்லேயும் உங்களால் வீடியோஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ மேனுவல் மோடில் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. இதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் 6600 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக 100 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 40 வாட்ஸ்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5G சப்போர்ட் இருக்குது, Wi-Fi 7 சப்போர்ட் இருக்குது, Bluetooth 5.4 சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே விவோவோட ஓன் யூஐயான ஆரிஜின் OS வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட், அதாவது 16GB RAM 512GB வேரியண்ட் உங்களுக்கு 1,59,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு அல்ட்ரா ஃபோட்டோகிராஃபர் கிட் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது. இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இமேஜ் grip உங்களுக்கு கிடைக்கும். கூடவே உங்களுக்கு டெலஃபோட்டோ எக்ஸ்டெண்டர், அதாவது செகண்ட் ஜென்ரேஷனோட ஆப்ஷன்ஸும் கிடைக்கும்.
ஸோ இதை வச்சு உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் 400mm ஈக்குவலண்ட்டாக உங்களால் ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே ஆப்டிக்கல் குவாலிட்டியில் இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு வந்து இமேஜோட டீட்டெயில் லாஸ் ஆகாது. இது தனியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு லென்ஸ் மட்டுமே உங்களுக்கு 27,999க்கும் அண்ட் கிரிப்போட காஸ்ட் 11,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு 1,95,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னுமே அடிஷ்னல் லென்ஸ் வேணும், 200mmக்கான லென்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு 2,09,999க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. விவோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 10%க்கான இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் இருக்குது. கூடவே உங்களுக்கு 1 இயர்க்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி ஃப்ரீயாகவே கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோகிராஃபி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீடியோஸ் நிறைய சீரியஸாக பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா பெட்டர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நீங்கள் சோனியோட மிரர்லெஸ்ஸோ இல்லை கேனனோட மிரர்லெஸ்ஸோ இல்லை நிக்கானோட மிரர்லெஸ் கூட நீங்கள் வாங்கிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக உங்களால் வீடியோகிராஃபியோ இல்லை ஃபோட்டோகிராஃபியோ கற்றுக்க முடியும். இல்லைனா உங்களால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த குவாலிட்டியும் அந்த குவாலிட்டியும் என்றைக்குமே பக்கத்தில் வராது. டிஎஸ்எல்ஆர்லையோ இல்லை மிரர்லெஸில் எடுக்கிற இமேஜஸோட குவாலிட்டி டீட்டெயில்ஸ் வந்து எப்போவுமே ஒரு சின்ன சைஸ் சென்சாரில் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியாது. ஸோ சீரியஸாக ஃபோட்டோகிராஃபி தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா பெட்டர் நீங்கள் மிரர்லெஸ் போகிறது பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுக்கு டிஎஸ்எல்ஆர் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மொபைல்லே ஒரு ஆல் இன் ஒன் பேக்கேஜாக வேணும், உங்களுக்கு அந்தளவுக்கு பட்ஜெட் இருக்குது, 5 to 7 years வரைக்கும் நான் யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு மேபி இந்த ஃபோன் சூட் ஆகலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.